தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, என் சார்பாக, புதுச்சேரி காவல்துறை சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உறுதுணையாக அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு, ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறுவதற்கு மத்திய அரசினுடைய ஆதரவு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எந்தெந்த கோரிக்கையை நாம் மத்திய அரசோடு முன்வைத்திருக்கின்றோமோ அந்த கோரிக்கையை பரிசீலித்து நமக்கு உரிய அங்கீகாரங்களை, உரிய அனுமதியை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செகண்ட் ரிசர்வ் பட்டாலியன் இதன் மூலமாக நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 1007 பேர் புதிதாக காவலர்களை நாம் நியமிக்க முடியும். உயர் அதிகாரியிலிருந்து காவலர்கள் வரை மொத்தம் 1007 பேர் இதன் மூலமாக புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பை பெற இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அது நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனால் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு, இப்படி போன்ற நிலைமைகளிலே போக்குவரத்தை சரி செய்வதற்கு, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு, இப்படி அனைத்து விதங்களிலும் இதை போன்ற அமைப்புகளை பலப்படுத்துவதன் மூலமாக மேலும் காவல்துறை பலப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக புதுவை மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக உருவாக்குவதற்கு இது பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுவை மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை அது உருவாக்க முடியும். ஏன்னா 1007 பேர்ன்றது நம்முடைய காவல்துறைக்கு அந்த பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது, அதை உருவாக்குகின்ற பொழுது நம்முடைய இளைஞர்களுக்கு அதிக அளவிலே வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் சற்று ஏறக்குறைய 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர்களுக்கு சென்றிருந்தோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு அவர்கள் அதற்கான அனுமதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே பாரத பிரதமரை சந்தித்து நாங்கள் நன்றி